Hi friends, welcome to our channel howtofinally. நாம் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் DBT அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ஆதார் கார்டை இணைச்சாதான் கவர்மெண்ட் தரக்கூடிய பல சலுகைகளை நாம் பெற முடியும். மானியமாக இருக்கட்டும், கேஸ் மானியமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சலுகைகளை நாம் நம்மளுடைய ஆதார் கார்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இணைச்சா தான் அரசாங்க சலுகைகள் மானியங்கள் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். அது உங்களுடைய ஆதார் கார்டு எந்த வங்கி கணக்கு, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது போக இதுவரையும் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகலை அப்படின்னா அது எப்படி நாம் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைல் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் dbtbharat.gov.in அப்படிங்கிற லிங்க்கை என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட். இதன் மூலமாக தான் நாம் நம்மளுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபினான்ஷியல் இயர் 22-23க்கு எவ்வளோ டோட்டல் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு இது வரையும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், மொத்தம் எத்தனை ஸ்கீம் இருக்குது, எத்தனை மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, எஸ்டிமேட்டட் கெயின்ஸ் எவ்வளோ, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ DBT நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலே பாருங்கள், DBT ஸ்கீம்ஸ் அப்படின்னு 3ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 312 ஸ்கீம் இருக்குது நம்ம இந்தியாவில். இந்த எல்லா ஸ்கீமோடைய சலுகைகள் அந்தந்த நபருக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆதார் UIDAI அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், சிட்டிசன் கார்னர் அப்படின்றது பாருங்கள். அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் ஆரோ மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய மெனுஸ் வரும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சிட்டிசன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் மெனு வரும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் சைட்டு ஆதார் வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணி போயிருக்கோம். நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை அடித்து நீங்கள் சர்ச் பண்ணலாம், அல்லது உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் அதை அடித்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆதார் நம்பரை கொடுத்து நம்ம ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இதில் பாருங்கள், உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே கொடுங்க. அதில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே செக்யூரிட்டி கோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சென்ட் OTP அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு OTP இருக்கும். அந்த OTPயை உங்கள் மொபைலில் பார்த்து இதில் என்டர் பண்ணுங்கள். இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்றது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் செக் ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆதார் நம்பரோட கடைசி 4 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் உங்கள் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆச்சு, அதாவது சீட் ஆச்சு அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கடைசியாக பாருங்கள் பேங்க். நீங்கள் உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதார் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த பேங்க் நேமும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இதன் மூலமாக நீங்கள் எந்த பேங்க்கோட அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகலை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகைன் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு இந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு எரர் வந்துருக்கு பாருங்கள், யுவர் ஆதார் கார்டு இஸ் நாட் லிங்க்டு டு ஏ பேங்க் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும் லிங்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி எரர் வரவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு நீங்கள் போயிட்டு நான் இதனுடைய ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு கையிலேயே கொண்டு போங்க, ஃபில் பண்ணிவிட்டு. அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மோட நீங்கள் போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் லிங்கிங் சீடிங் ஆதார் நம்பர் அண்ட் ரிசீவிங் டிபிடி பெனிஃபிட்ஸ் இன்டு பேங்க் அக்கௌண்ட் NPCI மேப்பிங் அப்படின்றக்கும் இந்த ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச் நேம் இங்கே நீங்கள் எழுதணும். தி பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறது பாருங்கள், அது கீழே இப்போது நீங்கள் எந்த பிரான்ச் அப்படிங்கிற அந்த நேமை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் நேமை கொடுங்க. கொடுத்துட்டு டியர் சார் கீழே அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பேஸில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இன் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் நீங்கள் இதில் எழுதுங்க. எழுதிட்டு எகைன் கீழே ஐ எம் மெயின்டைனிங் ஏ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த ஸ்பேஸில் உங்களுடைய எகைன் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை எழுதுங்க. வித் யுவர் பிரான்ச் அப்படின்னு இருக்கலாம். அந்த கேப்பில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் சிக்னேச்சர் தம்பு இம்ப்ரெஷன் ஆஃப் கஸ்டமர் அப்படின்றக்கும். நீங்கள் கையெழுத்து போடுவீங்க அப்படின்னா கையெழுத்து போடுங்க. இல்லை நீங்கள் தம்பு இம்ப்ரெஷன் தான் வைப்பீங்க, கை நாட்டு தான் வைப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ரேகையை இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பாருங்கள் ஆப்ஷன் ஃபார் ரிசீவிங் டிபிடி பெனிஃபிட்ஸ் டிக் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிவிட்டு ஐ விஷ் டு சீட் மை அக்கௌண்ட் நம்பர் எகைன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இதில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கீழே பாருங்கள் 4வது நம்பரை கீழே பாருங்கள் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது கீழே உங்களுடைய சிக்னேச்சர்னால் நீங்கள் சிக்னேச்சர் போடுங்க சிக்னேச்சர் போடுங்க, இல்லை தம்பு இம்ப்ரெஷனாக தம்பு இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதுக்கு கீழே உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் ஹோல்டருடைய மொபைல் நம்பர் இதில் எழுதிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடியும் இதில் எழுதிட்டு என்க்ளோஷர் என்ன என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா காப்பி ஆஃப் ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் இதோட சேர்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே கடைசியாக ஒரு சைன் போட வேண்டியது இருக்குது, அதையே நீங்கள் போட்டுருங்க. டோட்டலி 2 சிக்னேச்சர் இந்த ஃபார்மில் நம்ம போடுற மாதிரி வரும். அது போக தவறாமல் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் எடுத்துகிட்டு போயிருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இணைக்கணுமோ அந்த பேங்க்குக்கு போய் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 24 to 48 ஹவர்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆயிரும், அதாவது சீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய மானியங்கள் எல்லாமே உதவித்தொகை எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளோதாங்க. இது ரொம்பவும் ரொம்ப 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 ஈஸியான விஷயம். நீங்கள் இதை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் அவங்களுக்கு 100-200 அப்படின்னு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி இதை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டில் படித்த பசங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நம்ம வீடியோவை அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அவங்களையும் பண்ண வச்சு வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் பண்ணி உங்களுடைய காசை நீங்கள் சேமிப்பு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.